இந்த பேச்சு போட்டில் நான் கலந்துருக்கேன் அப்படின்னா எல்லாரும் என்னை மாதிரி எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் பேச்சு போட்டிக்கு கலந்துருக்கேன். இங்கு இருக்கும் இருபால் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய பேச்சை தொடங்கும் முன் சிறு ஒரு கதை நான் இங்கு தெரிவிக்க இருக்கிறேன். என்னவென்றால், நாம் அனைவரும் விவசாய குடிமக்கள். வேளாளன் என்கிற ஒரு பட்டத்தை தமக்கென தனித்துவமாய் வைத்திருக்கிறோம். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற ஒரு வள்ளுவரின் சிறப்பை எடுத்துரைக்கிறது. நாம் அனைவரும் உழவு தொழில் செய்வதால் உழவன் தான் இந்நாட்டில் முதன்மையாக உழவை உற்பத்தி செய்கிறான். அதனால் அவன் தான் முதலானவன். அதனை பின்தொண்டு தொழுவர் எல்லாருமே அதுக்கப்புறம் தான். அதனால தான் இன்று இளைஞர்கள் எல்லாரும் தை திருநாள் முன்னிட்டு நாம் ஆடி மாதம் விதைத்த நெல்லானது மார்கழி மாதம் வரை அறுவடை செய்ய காத்திருக்கிறது. இந்த அறுவடை கால துவங்கும் முன் தை மாசம் அறுக்க இருப்பதால் அதனை தை திருநாளாகவும் தமிழர்களின் முதல் நாளாகவும் நாம் கொண்டாடப்படுகிறோம். அது மட்டுமின்றி இந்த உழவர்குடி மக்கள் எத்தனையோ செல்வங்களை தாண்டி வந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் வேளாண்மை மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப வளர்ந்திருக்கிறது. அதை தாண்டிலும் அந்த காலத்தில் மாடுகளை பயன்படுத்தினார். ஆனால் இந்த காலத்தில் கதிர்ப்பு வண்டிகள் மற்றும் எந்திரங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதனால் நாம் மாடுகளை மட்டும் நாம் வழிபடுவதை தாண்டிலும் நம்முடைய எந்திரங்களையும் நாம் வழிபட வேண்டும். மேலும் நம் வாழ்க்கையில் முதன்மையாக கருதப்படும் விவசாயம் இன்றளவும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்றால், நம் விவசாய மக்கள் அதிநவீன நுட்பங்களுடன் செயல்படுவதுமன்றி அதற்குண்டான தீங்கினை விளைவிக்கக்கூடிய செயல்படுவதை நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். காரணம், செங்கமால் என்பது ஒரு மண்வளத்தை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒன்று. விவசாயத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது செங்கமால். அதன் மண்வளத்தை குறைத்துக் கொண்டு இன்றளவும் விவசாயத்தை பெரிதளவும் பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தீவினையாக இருப்பது செங்கச்சோலை. காரணம் என்றால், மண்வளம் கனிம வளங்கள் எல்லாமே அதிகப்படியாக நிறுத்திருப்பது வண்டல் மண் மற்றும் கரிசல் மண். இவற்றில் தான் அதிகப்படியான மண்வளங்கள் காத்திருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் சுரண்டி நாம் வீடு கட்டுவதற்காக நம் சுய லாபத்துக்காக விவசாயிகளுக்கு எதிராகவே நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். விவசாய கூடி மக்களும் நாங்களே, விவசாயிகளை அழிப்பதும் நாமளே என்றால் எந்த விதத்தில் நியாயம்? அதனால் மக்களை நாம் ஒருவன் மட்டும் நினைத்து உலகத்தை திட்டுவிட வேண்டுமா என்று அர்த்தமாக எண்ணார்கள். ஏனென்றால், சிறு தீக்குச்சி தான் உலகத்தை வெளிச்சமாக்கும் பெரிய தீபந்தத்தை உருவாக்கும். நீங்கள் எல்லாம் ஒரு சிறு தீக்குச்சி. இந்த உலகத்தை வெளிச்சமாக்கும் பெரிய தீபந்தமாக மாற வேண்டும். ஒழிய புல்லாங்குழலை உருவாக்கும் பூச்செடிகளை உருவாக்கும் செடிகளை நீங்க தீ ஊட்டக்கூடாது.